ஹாய் எவ்ரிபடி. ஸோ GTA 3ல பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. ஸோ எனக்கு அதேமாரி நீங்கள் போன வீடியோக்கு வந்து நான் லைக்ஸ் கேட்டிருந்தேன், 100 லைக்ஸ் கேட்டிருந்தேன். பட் ஆனால் ஒரு 2 லைக்ஸ் என்னமோ கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு 9 லைக் கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு 2 பேர் எனக்கு லைக் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னா மித்ரா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தார், லைக்கும் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ப்ரோ வந்து லைக் பண்ணியிருந்தார். ஸோ நான் கமெண்ட் பண்ணல, அவர் யாருன்னு தெரில. ஸோ அவருக்கும் எனக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ இந்த இதில் இந்த வீடியோவில் என்ன மிஷின் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டு மிஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒன்று வந்து டோனி சிப்ரானிக்கே வந்து 2 மிஷின் நினைக்கிறேன். அவனுக்கே 2 மிஷின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து சரி இருங்க, நம்ம போய் என்னென்னு பார்ப்போம். முன்னாடியே சொல்ல வேணாம், போயிட்டு நான் பார்க்குறேன். அதேமாரி இப்போ இந்த வீடியோவில் வந்து சவுண்டு கம்மியாக நான் வைக்கவே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து பாட்டு கேட்டுருக்கனால ரெக்கார்ட் ஆகும்போது அந்த வெளியில் இருக்கிற பாட்டு எல்லாமே இந்த ஸ்பீக்கர் வச்சு பாட்டு வைப்பாங்கள்ல, அது வந்து கேட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக சவுண்டை குறைச்சிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் என்னென்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போகலாம்? ஜோயிஸ்கிட்ட போனோம்னா ஒரு வேலை இருக்குங்க. ஜோயிஸ் வந்து இல்லை டோனி சிப்ரானிக்கிட்டே வருவோம். டோனி சிப்ரானிக்கிட்ட வந்து அவன் வீட்டுக்கு பின்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு லொக்கேஷன் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரையாட்ஸ் அண்டு ட்ரிபுலேஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த மிஷினோட பேர். ஸோ இப்போ இவனுங்களை 2 பேர்த்து வந்து நம்மளை இது ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதாவது ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் பாட்டுக்கு தெரியாமல் எக்ஸல்த்தவும் ஸ்டோரி ஸ்கிப் ஆகிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை. அவன் வந்து டோனி வந்து ட்ரையாட்ஸ் இருக்கிற ஏரியாவில் போய் 3 வார் மாதிரி நடக்கும் 3 இடத்துல. ஸோ அதில் வந்து 3 வாரில் இந்த 3 ஹெட்டாக இருப்பானுங்க, ஒரு 3 பேர். ஸோ அவனுங்களை போட்டு தள்ளுறது தான் இந்த மிஷினு. ஸோ போயிட்டு நம்ம போட்டு தள்ளுவோம். அது ஃபஸ்ட் இடத்துல வந்து ஒரு 3 பேர் சேர்ந்தாப்பில் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பானுங்க. அவனுங்களை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். இந்த 2வது இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ இது டிவியாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. எவ்வளவோ கேமர் இருக்காங்க, எவ்வளோ சூப்பராக ஹை குவாலிட்டியில் போடுறாங்க. அப்படி இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்குன்னு லைக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி தேங்க்யூ. இது ட்ரைபேல கூட அவனுங்களை போட்டு தரலாம். ஆனால் என்னன்னா ஓடி வந்து டக்குன்னு நம்ம கதவை திறந்துருவானுங்க. அதுதான் ஒரு பெரிய நிமிஷம். முடிஞ்ச வரைக்கும் அவனுங்க மேலே அப்படியே காரை ஏற்றிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த சைனா டவுனில் அந்த ட்ரையாட்ஸ் தொல்லை இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த போர்ட்லாண்ட் வியூ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதில் இருக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே இந்த நடுவில் ஒருத்தர் உள்ள கார் கொண்டு போக முடியாதுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணலான்னா, அவனை இங்கேருந்து அவனை AK-47 எடுத்து ஷாட்கனில் AK-47 எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு, அந்த அம்புக்குறி காட்டுதில்ல, அவனை போட்டு தள்ளிட்டு கிடுக்குன்னு முடியாது டக்குன்னு கார் எடுத்து நம்ம கிளம்பிடணும். இல்லைன்னு வச்சுங்களேன், ட்ரையாட்ஸ் நம்ம சுற்று போட்டுருவானுங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் டக்குன்னு சுட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டியதான். சாகலையா? ஆமாங்க, இறங்கி ஐயோ பற்றிக்கிச்சே, இறங்கி ஓடிடுவோம். செத்துட்டானா? செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் வந்தோம்னா போக முடியாது, இந்த டயர் சுற்று போட்டுருவானுங்க. அதனால் ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க கூட டோனி சிப்ரானி நம்ம கூட பேக்கப்புக்கு 2 பேர் அனுப்பிச்சான்ல, அவனுங்களும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் சொல்கிறானுங்க. இதாங்க இந்த ஃபிஷ் வண்டி, இந்த வேன் மாதிரி ஒன்று போகுதில்ல, அதுதான் இந்த ஃபிஷ் வண்டி. அந்த ஃபிஷ் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு, ஆமாம் சொன்ன மாரி அந்த ஃபிஷ் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரையாட்ஸ் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போகணும். போயிட்டு கேட்டு வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம போக தேவையில்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க அதை போய் நான் சொல்கிறேன். முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். முதல்ல செத்துட்டான்னு நினைக்கிறேன். 2வது ஆள், அந்த வார் கேங்கோட லீட்ரு செத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது 3வது இடத்துக்கு போவோம். சரி, இதுதான் 2வது இடம், அதான் 3வது இடம். ஸோ அந்த 3வது இடத்துல பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உள்ளே போக தேவையில்ல. உள்ளே போயும் போகலாம், அந்த கேட் ஓப்பன் ஆகும்.
ஆனால் கேட்டு ஓப்பன் ஆகி உள்ளே போனோன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட்டு தள்ள மாட்டானுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியில் வந்துட்டு வெளியிலே ஒரு மேடு மாதிரி இருக்கும், அது மேட்டில் அப்படியே நிப்பாட்டிட்டு காரை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கார் மேலே ஏறி வெளியிலேருந்தே சுடலாம். அது ஒரு மெத்தடு. ஆனால் அப்படி பண்ண முடியுமா என்னென்னு பார்ப்பாருங்க. வெளியிலேருந்தே சுடலாம், இல்லைன்னா காரை வெளியில் நிப்பாட்டி கார் மேலே ஏறி அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி உள்ளே போகலாம். 2 மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த வேன் இருந்தால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அப்போ தான் அந்த கேட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதான் பிரச்சனை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து பக்கத்தில் போய் நிப்பாட்டிட்டு அந்த வால் இருக்குல்ல, அந்த செவுத்து பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அப்படியே நேராக உள்ளே போயிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 30 லைக் கிடச்சா பரவாயில்லைங்க. ஏன்னா எதுக்குன்னா, ஒரு 30 லைக் கிடச்சா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேட்டதுக்கு இணங்க போன வீடியோக்கு ஒரு 9 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மித்ரா அவருக்கு வந்து, அந்த ப்ரோவுக்கு வந்து பெரிய தேங்க்யூ. அதேமாதிரி 9வது ஒருத்தர் லைக் பண்ணார்ல, அவருக்கும் ஒரு பெரிய ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே தாங்க உள்ளே போகணும். ஜம்ப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், உள்ளே போயாச்சு. இவனுங்களை இந்த அல்லக்கைங்களை முன்னாடி இருக்கிற கேட்டு அல்லக்கைங்களை சுட்டுட்டு நேராக நடுவில் போனோம்னா 2 பேர் இருப்பானுங்க. அந்த 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டு நம்ம பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபிஷ் வேன் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நேராகவே வெளியே வந்துடலாம். இங்கே நிற்கிறான் இல்லையா 3வது ஆள், இந்த அம்புக்குறி காட்டிகிட்டு இருக்குல்ல, அவன் தான். கொஞ்சம் விட்டோம்னா போதுங்க, நம்ம கதவை திறந்து டக்குன்னு நம்ம வெளியே இழுத்து போட்டுருவானுங்க. அதான் ஒரு பெரிய தொல்லை. நல்ல வேலை கார் பற்றிக்கிச்சா. ஸோ அப்படியே காரை விட்டுட்டு வந்துடுவோம். மிஷன் பாஸ்டு. $30,000 செம்ம அமௌண்ட்டு. ஒரு ஹிட் அண்ட் பேக்கேஜும் ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பர். ஸோ அப்படியே வெளியே போயிடுவோமா. வெளியில் இருக்க அப்படியே சுட்டுட்டு அப்படியே வெளியே போயிடலாம். இந்த வேனை எடுத்துகிட்டு போவோமா, வேனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஸோ அடுத்த மிஷின் வந்து டோனி சிப்ரானியோட மிஷின் தான். டோனி சிப்ரானி வந்து ஒரு குப்பை லாரி இருக்குங்க. இந்த குப்பை லாரி எடுத்துகிட்டு போய் 8 பால்கிட்ட கொடுக்கணும். 8 பால் என்ன பண்ணுவோன்னா, அதில் பாம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த லாரியை வந்து கொண்டு போய் அழுங்காமல் குலுங்காமல் எதுலையும் இடிக்காமல், அதில் டேமேஜ் மீட்ரு வேறு காட்டும். ஸோ அந்த அழுங்காமல் குலுங்காமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம இந்த இடம் இப்போ வந்தோம்ல, இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோம்ல, ட்ரையாட்ஸ் இடம், ஃபிஷ் ஃபேக்ட்ரி, அதே இடத்துல வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிக்கிற மாதிரி, அந்த சுத்தமாக ட்ரையாட்ஸோட அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரி தரமட்டம் ஆக்குற மாதிரி போய் நம்ம அந்த இடத்துல செட் பண்ணோன்னே அந்த குப்பை லாரி வந்து வெடிச்சிடும். ஸோ அதான் மிஷினு. சரி, போயிட்டு ஒரு ஷேவ் பண்ணலாமா, இல்லை அப்படியே போய் எடுத்துருவோமா? இப்போ எங்கே வந்திருக்கேன்? ஆமாம், இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஒரு சைடு மிஷின் கூட இருக்குங்க. ஆனால் டூரிஸ்ட்னு ஒரு ரேஸு தான், அது எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது சைடு மிஷின் தான். அது பெருசாக ஒரு அமௌண்ட்டு தரமாட்டானுங்க, ஒரு $2,000-3,000 தருவானுங்க. சரி, முதல்ல இதை முடிச்சுருவோம். சேவ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு போவோம். உள்ளே போயாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அதேமாதிரி எஸ்எம்ஜி, இதே டோனி சிப்ரானி வீட்டுக்கு பக்கத்துலேயே எஸ்எம்ஜி கன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நமக்கு வந்து இதாகும், ஸ்பான் ஆகும். நம்ம அதையும் எடுக்கலாம். அது எந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் ஒரு தடவை காட்டுறேன். அது நான் காட்டலைங்க, அது நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். இது எப்பயும் போல் நம்ம எடுக்கிறது தான். அந்த AK-47ம் ஆர்மரும். ஸோ இது 2ம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நேராக டோனி சிப்ரானி அவன் இடத்துக்கு போவோம். ஸோ அவன் அதான் சொல்கிறான், 8 பால்ட்டு அந்த கார்பேஜ் லாரிக்குள்ள குப்பை லாரி, அதை எடுத்துகிட்டு போய் 8 பால்ட்டை கொடுத்து பாம்பு செட் பண்ணிடுவான். அந்த பாம்பை எடுத்து ட்ரையாட்ஸோட இடத்துல வச்சுட்டாங்கன்னா டோட்டலாக தரமட்டமாயிரும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ டோனி சிப்ரானி இப்போ இவனோட மிஷின்ஸும் இதோட கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சால்வேட்டர் வந்து நமக்கு ஒர்க் தரான்ல, அந்த 75 வயசு பெரியவர், வயசானவர் சால்வேட்டரியோ, நம்ம இந்த ஒரு வீடு வந்து தனியாக ஒரு மவுண்டனில் மேலே இருக்கும்ல, நம்ம போயிருப்போம். அவன் வந்து மிஷின்ஸ் நமக்கு தருவான்ல,
அவனுக்கு கடைசியாக ஒரு மிஷின் மட்டும் செய்வோம். செஞ்சுட்டு கடைசியில் அவனையே போட்டு தள்ளுற மாதிரி வரும். அது என்னங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ நேராக போயிட்டு அந்த லாரியை பிக் பண்ணுவோம். லாரியை பிக் பண்ணி 8 பாலை ஆல்ரெடி இப்போ வச்சுருப்பானா இல்லை இல்லை லாரி எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட 8 பால்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து பாம்பை ஃபிட் பண்ணுவான். ஸோ இந்த மிஷினு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சால்வேட்டரை போட்டதுக்கப்புறம் அடுத்தது அது என்னமோ ஒரு ஏரியாங்க, அடுத்த ஐலாண்டு ஒன்று வரும். அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சால்வேட்டரி வந்து நம்ம போட்டு தள்ளிடுவோம்ல. ஸோ அதனால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு 2 சால்வேட்டரியோட லவர் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அதான் விஷயம். ஸோ அவள் வந்து நம்ம மேலே ஏன் ஒரு விருப்பமாக இருக்க, லவ் பண்ணுறாளா என்னன்னு தெரில. ஸோ நம்ம மேலே அது நம்ம மேலே ஒரு கண்ணுன்னு வச்சுங்களேன். அதாவது அந்த சால்வேட்டரியோட லவ்வரு அந்த ஆளே ஒரு 75 வயசு இருக்கும், வயசானால. அந்த ஆளுக்கு ஒரு லவர் பாருங்கள். அவள் பேர் கூட என்னமோ பேருங்க, மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ இந்த கார்பேஜ் இந்த குப்பை லாரியை எடுத்துகிட்டு போயிட்டு டேமேஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும். டேமேஜ் பண்ணாமல் ஒரு இடத்துல 8 பால்கிட்ட போயிட்டு பாம்பு செட் பண்ணோம். அது பாம்பு ஆர்மரை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ட்ரையாட்ஸு அவனுங்க இடத்துல வைக்க வேண்டியதான். ஆனால் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது GTA San Andreas வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை விடவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில, என்ன காரணம்னு தெரியல. அதேமாரி லிபர்ட்டி சிட்டியும் கிட்டத்தட்ட இதேமாரி தான். இதேமாரி ஒரு டார்க் வேர்ல்டாக தான் இருக்கும். San Andreas வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இது வந்து டார்க் வேர்ல்டு மாதிரி இருக்கும். லிபர்ட்டி சிட்டி அது மாதிரி தான் இருக்கும். லிபர்ட்டி சிட்டின்னு தனியாக ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேம் சொல்கிறேன். ஸோ அதுவும் விளையாடலாம் கண்டிப்பாக. என்கிட்ட இருக்கிறதே இப்போதைக்கு 2 தான் இருக்குது. ஒன்று மை சிட்டி, இன்னொன்று GTA 3. ஸோ இது 2ஐயும் முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து விளையாடுவோம். இப்போ எங்கே வந்திருக்கேன், எங்கே வந்திருக்கேன் 8 பால்ட்டியா. 8 பாலுங்கிற வந்து அவனும் நமக்கு சப்போர்ட் பண்ணாத. சால்வேட்டரியோக்கு அவங்க கீழே ஒர்க் பண்ணுறானா அப்படி என்னன்னு தெரில. அவன் நம்ம வந்து சால்வேட்டரியை நம்ம போடும்போது அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுவானா என்னங்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் போக தான் தெரியும். ஜோய்ஸுக்கு இன்னும் ஒரு மிஷினோ 2 மிஷினோ மிச்சம் இருக்குங்க. ஸோ அதையும் முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நேராக போயிட்டு அந்த இடத்துல வந்து வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு கொடுக்க ஒடியாந்துட வேண்டியதான். அப்படி ஒடியான்ட்டோம்னா இந்த மிஷின் முடிஞ்சு. இந்த மிஷினுக்கு கிட்டத்தட்ட வந்து தருவானுங்க நினைக்கிறேன். 10,000 30,000 தெரியலையே, ஒரு நல்ல அமௌண்ட்டு தருவானுங்க. என்னப்பா அதை பார்ப்போம், அந்த வெடிக்கிற அழகை பார்ப்போம். சரியான பிளாஸ்ட்டு சரியான பிளாஸ்ட்டுங்க. ஸோ $30,000 செம்ம அமௌண்ட்டு, வேறு லெவல். ஸோ அந்த ஃபிஷ் வண்டியை எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். அவ்வளோதான். இதோட இந்த 2 மிஷின் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மிஷின் மட்டும்தான் இப்போதைக்கு. ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க. ஒரு 30 லைக் எனக்கு கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.